என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. கண்ணெதிரே தோன்றினாள். அதனால வாயை மூடிட்டு இப்ப வரைக்கும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இடம் தெரியாம சைலண்டா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்துவும் அனிதாவும் சேர்ந்து போட்ட டிராமாவை நான் கண்டிப்பா ருத்ரா கிட்ட சொல்லியே ஆகணும். இல்லனா என்னோட மனசாட்சி என்னை கொன்னுடும். இந்த உண்மையை நான் ருத்ரா கிட்ட சொன்னா அந்த இந்து மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவா? எனக்கும் நித்யாவுக்கும் இடையில உள்ள விஷயங்களை எல்லாரும் முன்னாடியும் சொல்லி என்ன அவமானப்படுத்துவா. அவ்வளவுதானே? இத்தனை நாள் இவகிட்ட நான் படாத அவமானத்தையா இப்ப நான் பற்ற போறேன். இதுக்கு முன்னாடி சிவா சக்திக்கு சப்போர்ட்டா இருந்தா. நல்லது எது கெட்டது எது பிரிச்சு பாக்குற அளவுக்கு ரொம்ப பக்குவமா இருந்தான். ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆகி சிவாக்கு சில விஷயங்கள் என்னைக்கு மறக்க ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து இவங்க ஆட்டோ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. சிவாவும் இவங்களோட சுயரூபம் தெரியாம வெளுத்ததெல்லாம் பாலன் நம்புறான். இந்து என்னதான் சதி திட்டம் போட்டு என் பொண்ணு திவ்யாவோட வாழ்க்கைய நாசமாக்க நினைச்சாலும் திவ்யா ரொம்ப கெட்டிக்காரி. அவ இந்த இந்துவை அசால்ட்டா சமாளிச்சிருவா. டேய் மணிவண்ணா, டேய், இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையே கிடையாது. அந்த வாழ்க்கையால நீயும் சந்தோஷமா இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ்க்கை துணையால மத்தவங்களும் நிம்மதியா இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்குதான் நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி ஒதுங்கி போவ? நம்ம வாழுற வாழ்க்கை ஒண்ணு நமக்கு பயனுள்ளதா இருக்கணும், இல்ல மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரியாவது இருக்கணும். இது ரெண்டுமே இல்லனா அவெல்லாம் மனுஷனே கிடையாதுடா. அவனுக்கு பேரு உயிருள்ள போனோம். இப்ப சொல்லு, நீ கடைசி வரைக்கும் இந்துக்கு பயந்து உயிருள்ள போனமா வாழ போறியா, இல்ல இந்த உண்மை எல்லாத்தையும் போய் ருத்ரா கிட்ட சொல்லி மனசாட்சி உள்ள மனுஷனா வாழ போறியா? அத நீயே முடிவு பண்ணிக்கோ. இதோ பாரு, இப்ப நீ எடுக்க போற முடிவுல தான் உன் பையனோட உன் பொண்ணோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அதனால நல்ல முடிவா எடு. என்னாச்சுன்னு எதை பத்தியோ நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா மணி, ருத்ரா சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் கவனிக்கிறேன். மணி, என்னாச்சு உங்களுக்கு? எப்பவுமே நீங்க இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கும், இப்ப என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ உங்க முகமே ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. ருத்ரா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ கண்டிப்பா பிஸியா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் அண்ணனுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நான் சொல்றத மட்டும் காது கொடுத்து கேக்குறியா? என்னைக்குமே என்கிட்ட வாயை திறந்து பேசாத என்னோட அண்ணன் இன்னைக்கு என்கிட்ட வந்து பேசணும்னு சொல்றப்ப, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றப்ப, அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் எனக்கு என்ன இருக்க போகுது? அண்ணன், எதுவா இருந்தாலும் உங்க மனசுல இருக்கிறத தாராளமா என்கிட்ட சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் கம்பெனி ஒர்க், ஆபீஸ் டென்ஷன்லயே இருக்கிற எனக்கும் உங்க கூட எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ருத்ரா, நான் சொல்ல போற விஷயம் சத்தியமா உன் மைண்டை ரிலாக்ஸ் பண்ற விஷயமா இருக்காது. உனக்கு ஏற்கனவே இருக்கிற பல டென்ஷன்களை விட இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீ ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவ.
நான் உன்கிட்ட இதை சொல்லாம மறைச்சிடலாம் தான் முடிவு பண்ணேன். ஆனா அதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல. இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நீங்க விஷயத்த சொல்லாம இப்படி பதட்டமா பேசுறது தான் எனக்கும் ருத்ராவுக்கும் ரொம்ப பயமா இருக்கு மணி. அதான் ருத்ராவே சொல்லியாச்சுல, எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படையா சொல்லுங்க மணி. ருத்ரா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் அனிதாவை பத்தி தான். ருத்ரா, நீ தைரியசாலின்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப சொல்ல போறத கேட்கறதுக்கு நீ இன்னும் கூடுதலா உன் மனசுல தைரியத்தை வரவழைச்சிக்க. நீ நினைக்கிற மாதிரி அனிதாவை சிவா ஒன்னும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல. அனிதா சிவா கிட்ட கர்ப்பமா இருக்கிறேன்னு பொய் சொல்லி நாடகம் ஆடி சிவாவை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கா. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. சொசைட்டில இருக்கிற உன்னோட பிரஸ்டேஜுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. என்னோட அத்தை யாரு முன்னாடியும் கை கட்டி தலை குனிஞ்சி நின்று கூடாதுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் சிவா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. அப்ப கூட சிவா இந்த விஷயம் எப்பவும் அத்தைக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அவ மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சிட்டான். அத்தை, மம்மி ஏன் இவ்வளோ டெரரா என்ன மறைச்சு பார்க்கறாங்க? ஏதாவது ப்ராப்ளம் அடிக்க போதா என்ன? அதான் எனக்கும் தெரியல. கம்பெனி விஷயத்துல மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? ருத்ரா பாக்குற பார்வையை பார்த்தா ஏதோ ருத்ர தாண்டவம் இருக்கு. சரி வா, என்னன்னு பாப்போம். மம்மி, அனிதா, மாமா சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ப்ராமிஸா எனக்கு புரியல. சிவாவை நீ கல்யாணம் பண்ற விஷயத்துல பொய் சொல்லி எமோஷனலா பிளாக்மெயில் செஞ்சுதான் சிவாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கன்னு மாமா சொல்றாரு. அதெல்லாம் உண்மையா? நம்ம அத்தனை தடவை சொல்லியும் இந்த மனுஷன் நம்ம பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம இப்படி வந்து போட்டு கொடுத்துட்டாரே. அந்த நித்யா விஷயம் எனக்கு என்னைக்கு தெரிஞ்சதோ அப்பவே இந்த ஆளை சோத்துல விஷம் வச்சு கொன்னு இருக்கணும். சண்டால பாவி, சரியான நேரம் பார்த்து இப்படி கழுத்தறுத்து எங்களை கதற விட்டுட்டாரே. மம்மி, அது வந்து மம்மி, நான் என்ன நியாயப்படி இந்த அறை உன்னோட கன்னத்துல விழணுண்டி. ஏன்னா அந்த அனிதாவுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது நீதானே. உனக்கெல்லாம் எது இதுல விளையாடணும்னு ஒரு விவஸ்தை இல்ல. தெரியாம பண்ணிட்டேன்னு மட்டும் பொய் சொல்லாத. நீ ஒன்னும் குழந்தை கிடையாது. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு கீழ்த்தரமான பொய்ய சொல்லி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருப்ப. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல அனிதா? நீ என் வயிற்றுலதான் பிறந்தியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்து பார்த்து பாசமா செல்லமா வளர்த்ததுக்கு நீ எங்களுக்கு செய்யற மரியாதை இதுதானா? நீ வேற ஏதாவது செஞ்சிருந்தா கூட உன்னை மன்னிச்சிருப்பேன். ஆனா எப்ப ஒரு பொண்ணு ரொம்ப புனிதமா மதிக்க வேண்டிய ஒரு விஷயத்த
இப்படி ஒரு பொருட்டாவே மதிக்காம அதை வச்சே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியோ, அதுல இருந்தே தெரியுது உன்னோட கேவலமான மைண்ட் செட் என்னன்னு. அனிதா, நான் மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய கற்பனை கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா உன்னை பத்தி? அது எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டியே. இப்படி ஒரு பாவிய மகளா பெத்ததுக்கு நான் எத்தனை கோவில்ல போய் முங்கி எந்திரிச்சாலும் இனிமே என்ன பிடிச்ச பாவம் விடாது. என்னோட பொண்ணு ரொம்ப பர்ஃபெக்ட். வாயை திறந்தா பொய்யே பேச மாட்டா. எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுவான்னு உன்னை பத்தி இத்தனை நாளா நான் தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருந்தேன்ல. நான் தான் ஒரு பைத்தியக்காரி. எல்லா விஷயத்திலயும் உன்னை பெருசா நம்பி பொறுப்பு ஒப்படைச்சல்ல, அதுதான் வாழ்க்கையிலேயே நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. தன்னோட மானத்தையும் கற்பையும் காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பொண்ணு என்ன வேணாலும் செய்வா. ஆனா நீ உனக்கு வேணுங்கிறத அடையணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போயிருக்கேன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய வக்ர புத்தி உள்ளவளா இருப்ப. இந்த விஷயம் எப்படி ருத்ராமாவுக்கு தெரிஞ்சது? ஒருவேளை திவ்யானி அவங்களோட அப்பா கிட்ட சொல்லி அவர் வந்து அதை இங்க சொல்லிட்டாரோ? இன்னைக்கு கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொன்ன நீ நாளைக்கு உன் தேவைக்காக என்ன பொய் வேணாலும் சொல்லுவல. போதும், நிறுத்துங்க மம்மி. முதல்ல நீங்க எனக்கு ஒரு நல்ல மம்மிய நடந்திருந்தா நான் ஏன் இப்படியெல்லாம் பொய் சொல்ல போறேன்? பிள்ளைங்க ஏதாவது ஆசைப்பட்டா முதல்ல அவங்க அம்மா கிட்டதான் வந்து சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல அதை யாரும் நிறைவேற்றி வைக்க முடியலனாலும் அவங்க அம்மா அவளோட ஆசைய நிறைவேற்றி வைப்பாங்கங்கிற நம்பிக்கையில தான். ஆனா அப்படிப்பட்ட நம்பிக்கைய என்னைக்காவது நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்களா? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி மேல நீங்க காட்டுற அக்கறைய என்னைக்காவது உங்க பொண்ணு ஏன் மேல காட்டிருக்கீங்களா? நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனா நான் செல்ஃபிஷ் தான். இந்த உலகத்துல நான் நினைச்ச காரியத்தை அடையறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் நான் போவேன். என்ன போய் வேணாலும் சொல்லுவேன். அத கேட்க இங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அனிதா, ருத்ரா, நீ கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருமா. எப்படிங்க என்னால பொறுமையா இருக்க முடியும்? இவ இந்த வயசுலயே இவ்ளோ திமிரா தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சும் தேவைப்பட்ட எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன்னு என்கிட்ட இவ எதிர்த்து பேசுறா. இப்ப நான் சொல்றேங்க, இனி நான் இவளுக்கு அம்மாவும் கிடையாது, அவ எனக்கு பொண்ணும் கிடையாது. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? எந்த வேலை வெட்டிக்கும் போகாம வீட்லயே உட்கார்ந்து ஓசிலே திங்கிற உங்களுக்கு என்ன பத்தி என் அம்மா கிட்ட பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்களாம் ஒரு பெரிய மனுஷங்களா? வாய மூடுறி. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? அவரை பார்த்தா பெரிய மனுஷனானு கேக்குற? அவரு என்னோட அண்ணன். நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுற மாதிரி நானும் ஆசைப்பட்டது என் தப்பா? சின்ன வயசுல இருந்து சிவானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவாவை நான் அவ்வளவு பைத்தியமா காதலிக்கிறேன். எங்க சிவா எனக்கு கிடைக்காம போயிடுவானோன்னு, என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுவானோன்ற பயத்துலதான் நான் அப்படி போய் சொல்லிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து ஒரு பெரிய பிரேக்கப் ஆகி பிரிஞ்சிருந்தப்ப மம்மி நீங்க டாடியை எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பீங்க? டாடி, நீங்க மம்மி எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பீங்க? நம்மள சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இல்லைன்னா
அந்த வலி எப்படி இருக்கும்னு உங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும்ல. சின்ன வயசுல இருந்தே சிவாவை நான் என் ஹஸ்பண்டா நினைச்சு வளர்ந்துட்டேன் மம்மி. திடீர்னு ஒரு நாள் என்னோட பொருளை கையை விட்டு போச்சுன்னா அதை காப்பாத்திக்கிறதுக்காக கிறுக்குத்தனமா சில விஷயங்களை பண்ற மாதிரி தான் நான் அப்படி பண்ணிட்டேன். என்னோட ஃபீலிங்ஸை நீங்க எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஏய் அனிதா, ஏய் எல்லாமே உன்னாலதான் சிவா. நான் உன்னை பைத்தியக்காரி மாதிரி லவ் பண்ணேன். ஆனா நீ என்ன விட்டுட்டு எவ்வளையும் உருகி காதலிக்கிற. உண்மையான அன்புக்கு இந்த உலகத்துல மரியாதையே இல்ல. அதுக்கு ஆதரவாவும் யாருமே இல்ல. எல்லாரும் நான் தப்பு பண்ணிட்டு தான் சொல்றாங்க. சிவா, நான் உன்னை லவ் பண்ணதை தவிர வேற எந்த தப்புமே பண்ணலடா. உனக்காக ஃபர்ஸ்ட் டைம் என் மம்மியை நான் ரொம்ப மரியாதை இல்லாம பேசிட்டேன். அதுக்காக என் மம்மி என்ன அடிச்சிட்டாங்க. என் மம்மி அடிச்ச அடியில என் கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு. இந்த வீட்ல என்ன யாருக்குமே பிடிக்கல. உன்னை லவ் பண்ண உனக்கும் பிடிக்கல. என் மம்மி மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். அவங்களுக்கும் இப்ப என்ன பிடிக்கல. அடுத்து நான் யாருக்குமே யூஸ் ஆகாத யூஸ் அண்ட் த்ரோவா ஆகிட்ட சிவா. ருத்ரா, முதல்ல பொறுமை அமைதியா இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். எப்படிங்க என்னால அமைதியா இருக்க முடியும்? அனிதாவுக்கு நாம என்ன குறை வச்சோம்? அவளுக்கு கஷ்டம் தெரியாம அவ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் உடனுக்குடன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்ல. அதனாலதான் அவளுக்கு வாழ்க்கையோட வேல்யூ என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ருத்ரா, ஒருத்தங்க தப்பு பண்றதுக்கு காரணம் தேவையில்லை. அந்தந்த சூழ்நிலை தான் அவங்கள அப்படி மாத்துது. என்ன இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு தானே. கண்டிப்பா தான் செஞ்சது தப்புன்னு அவளே ஃபீல் பண்ணி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பா பாரு. அனிதா, நீ உங்க அம்மா கிட்ட கரெக்டா தான் பேசுன. ஆனா இப்போ நீ ஃபீல் பண்ணி பேச வேண்டியது சிவா போட்டோ கிட்ட இல்ல, உன் அம்மா கிட்ட. என் மம்மி கிட்டயா? நான் ஏற்கனவே என் மம்மி மேல செம கோவத்துல இருக்கேன். சிவா எனக்கு கிடைக்காம போனதுக்கு அவங்கள ஒரு காரணம் தான். நீ உங்க அம்மா கிட்ட போய் ஃபீல் பண்ணி கூட பேச வேண்டாம். உங்களை எதிர்த்து பேசினதுக்கு சாரின்னு மட்டும் சொல்லிட்டு வா. நான் எதுக்கு சாரி சொல்லணும்? சாரி மட்டும் இல்ல, கொஞ்சம் எமோஷனலாவும் ஏதாவது பேசிட்டு வா. நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ நீ பேசினதுக்கு உன் அம்மாக்கு உன் மேல இருந்த மரியாதை, பாசம், அன்பு எல்லாமே போயிருக்கும். அது எப்பவுமே உனக்கு வேணும். அதுதான் உனக்கு நல்லது. இல்ல இல்ல, அதுதான் நமக்கு நல்லது. இந்த அத்தை சொன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. நான் சொல்றதை கேளு, போ போய் பேசு. என்ன அனிதா, ஏன் யோசிச்சுக்கிட்டே இருக்க? அத்தை நான் சொல்றேன்ல, போ போய் பேசிட்டு வா. போ. இவ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு வந்துட்டா. நாம நினைச்சபடி இந்த வீட்டுல வேலை நடக்கணும்னா இவளை வச்சுதானே நாம செய்யணும். நீங்க என்ன ஆறுதல் சொன்னாலும் என்னோட மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. அவ செஞ்ச காரியத்தால நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? மம்மி, என்ன மன்னிச்சிருங்க மம்மி. அனிதா, எழுந்துரு. நான் பண்ணது தப்புதான். சாரி மம்மி.
ஏதோ அந்த டைம்ல இதோட பின்விளைவுகள் தெரியாம நான் அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் மரியாதை இல்லாம உங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டேன் மம்மி. என் லைஃப்ல இனிமே இப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டேன் மம்மி. ஐம் சாரி மம்மி. அனிதா, நாம வாழக்கூடிய வாழ்க்கை 4 பேர் பார்த்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டுற மாதிரி இல்லைனாலும் இவங்க வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு தப்பா பேசுற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருந்துடக்கூடாது. இந்த தப்ப உன்னோட வாழ்க்கையில நீ மறுபடியும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை அடிச்சேன். சாரி டாடி, சாரி. அழாத அனிதா, இங்க பாருமா, நானும் ருத்ராவும் எது செஞ்சாலும் அது உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். மம்மி, ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் நான் உங்களுக்கு பண்றேன். நான் உங்களோட பொண்ணு. நீங்க தலை குனிற அளவுக்கு இனிமே எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன். ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன் மம்மி, என்னோடையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்பதானே என் ஃபீலிங்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும். என் மம்மி, நீங்களே என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கலனா மத்தவங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும்?